பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 96 அதிகாரம் 2 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சொத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறியுங்கள். சங்கீதாவை சொல்லு. கர்த்தரை எப்பொழுதும் பாடி சொத்தரிச்சுன்னு இருங்க. நீங்க அவரை துதிச்சு நீங்க பாடும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வார். அது மட்டும் உங்களுக்கு எழும்புகிற எப்படியாப்பட்ட சிறையிருப்பை கர்த்தர் உடைப்பாரு. நிச்சயமா நீங்க பிசாசை நீங்க துதிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிசாசை நீங்க ஜெயிப்பீங்க. அது மட்டும் இல்ல கர்த்தர் செஞ்ச அவர் நமக்கு செஞ்ச நன்மைகள், அவர் நம்ம காட்டின அன்பு, அந்த சுவிசேஷம் இந்த வார்த்தை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அனுதினமும் அந்த கர்த்தருடைய வார்த்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது அந்த வார்த்தை மற்ற வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையில வல்லமை இருக்க சொல்லி சங்கீத தாவீது அழகா சொல்லு. அது மட்டும் இல்ல சங்கீத தாவீது அவர் எப்பவுமே கர்த்தரை துதிச்சுன்னே இருப்பாரு. அவர் பாடிதான் சவுலுக்குள்ள இந்த பிசாசு வெளியே போச்சு. ஏன்னா துதிக்கும்போது எப்படியாப்பட்ட பிசாசு இருக்க முடியாதுங்க. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையும் சரி, நம்ம கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கும்போது, நம்ம எப்போதும் அவர் ஸ்தோத்தரிக்கும்போது, நிச்சயமா நம்ம கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை துதிக்க துதிக்க நம்ம கர்த்தர் அநேக நன்மைகளை செய்வாரு. அவர் நம்ம துதிக்க துதிக்க நம்மளுக்கு எழும்புகிற எப்படியாப்பட்ட சிறுப்பு உடைக்கப்படும். நம்மளுக்கு எழும்புகிற எப்படியாப்பட்ட சங்கலிகள் அறுக்கப்படும். நம்மளுக்கு எழும்புகிற எப்படியாப்பட்ட மந்திரத்தின் கிரியைகள் நம்மளால கர்த்தரை துதிக்கும்போது அது எரிக்கப்படும். ஏன்னா கர்த்தர் சர்வ வல்லம் உள்ளது. நீங்க அவரை துதிக்க துதிக்க உங்களுக்கு மிகிற பிசாசு உங்களை விட்டு தெரிச்சு ஓடிடுவான். ஏன்னா கர்த்தர் வல்லமுள்ள தேவன். துதியில அவ்வளோ வல்லம் இருக்குங்க. துதிச்சு பாருங்க. நிச்சயமா நீங்க ஜெயத்தை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாம கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகளை, அவர் நம்ம மேல காட்டின அந்த அன்பு, அந்த சுவிசேஷம், இந்த வார்த்தையை நீங்க அனுதினம் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு செஞ்ச நன்மை மற்றவங்களுக்கும் சொல்லும்போது அவங்களும் அந்த நன்மையை பெறுவாங்க. ஏன்னா இந்த வார்த்தை அவ்வளோ ஜீவன் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையோட வல்லம் இருக்குது. நீங்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சுவிசேஷ வார்த்தையை நீங்க மற்றவங்க அறிவிங்க. அப்படி சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு ரொம்ப மகிமை அடைவாரு. உங்களை 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 உருவாக்கும் நோக்கத்தை கொண்டு அவர் சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாம ஏன்னா இந்த வார்த்தை எப்படியாப்பட்ட பாவியை மாற்றிடும். ஏன்னா மார்ட்டின் லூத்தரையும் இந்த வார்த்தை தான் மாற்றிச்சு. அவருடைய பாவங்களுக்காக அவருடைய பாவம் எங்கெல்லாம் போனா எங்கெல்லாம் போனா என் பாவங்கள் மன்னிக்கப்படும். என்னுடைய பாவங்களை முற்றிலும் எப்படி விலகி போகும் சொல்லி அவர் என்னெல்லாமா பண்ணி பார்த்தாரு. ஆனா ஒண்ணுமே முடியல. அவர் கடைசியா ஒரு ஒரு கேத்தலிக் சபைக்கு ரோமன் ஊர்ல இருக்க அந்த கேத்தலிக் சபையில அவர் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணும்போது தான் கர்த்தர் அவர் காதுல இந்த வார்த்தை பேசினாரு. நீ விசுவாச நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இந்த வார்த்தை பேசும்போது, அதுக்கப்புறம் நம்ம நீதிமான் ஆக்க முடியும். அவர்தான் நீதிமான். அவர் தான் நம்ம நீதிமான் ஆக்க முடியும் சொல்லி உணர்ந்து, அதுக்கப்புறம் இந்த வசனத்தை அவர் தியானிச்சு பெரிய ஒரு ஒரு சரித்திர நாயகனா அவர் மாற்றப்பட்டாரு. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில சரி, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இந்த வார்த்தை எப்படியாப்பட்ட பாவிகளும் மனம் திரும்ப வைக்கும். இந்த வார்த்தை எப்படியாப்பட்ட இருள இருக்கிற மனுஷன் வெளிச்சத்துல கொண்டு வரும். இந்த வார்த்தை நீங்க சொல்லும்போது நிச்சயமா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரு. மார்ட்டின் லூத்தரை கொண்டு வல்லமையா பயன்படுத்தினார். கர்த்தர் உங்களை கொண்டு வல்லமையா பயன்படுத்துவாரு. நீங்க எப்பொழுதும் கர்த்தரை பாடி சொத்தரிங்க. ஒரு சுவிசேஷம் 4 நாளுக்கு அறிவிங்க. ஆமென்.